Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. ஸோ டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜும்கா எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லலாம் நம்ம வந்து ஜும்கா ரேப் பண்ணுற மெத்தட்ஸ், அதுக்கு ஸ்டட் எப்படி மேக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஜும்கா அட்டாச் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த ஜும்கா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான திங்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ 3 டைப் ஆஃப் ஜும்கா நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஜும்கா பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி டபுள் கலரில் நம்ம வந்து ரேப் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஐபின் எடுத்துக்கணும். சாரி, இயர்பின் எடுத்துக்கணும். இயர்பின்னை நம்ம இதுக்கு இன்சைடில் இப்படி கொடுத்து எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்தால் இது வந்து கரெக்டாக அந்த ஸ்டேபிளாக நிற்காது. சம்டைம்ஸ் ஹோல் கூட பெருசாக இருக்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே என்ன பண்ணிக்கோங்கன்னா, இதுக்கு பாட்டமில் நம்ம வந்து ஒரு பீட்ஸ், அது என்ன சைஸ் பீடாகவும் இருக்கலாம், 3mm, 4mm, 5mm, 6mm, நமக்கு இந்த ஹோலை போய் அடைக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பீட் போட்டு இப்படி மேலே எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு தேவையான ஸ்டட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன மேல் பக்கத்துலேயும் ஒரு பீட் கொடுக்கணும். அதுவும் என்ன பீட் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 6mm ஒயிட் கலர் பீட் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் 3mm கொடுக்கலாம், 4mm, 5mm, அதே மாதிரி 6mm கொடுத்துக்கலாம். சின்னதாக வேணால் சின்னதாக எடுத்துக்கலாம், பெருசாக வேணால் பெருசாக எடுத்துக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக ஒரு பீட் கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்தது ஸ்டட் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் இந்த ஸ்டட் எடுக்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஹூக்கெல்லாம் மாட்டியிருப்போம். ஸோ இது வந்து ஆல்ரெடி அதில் இருந்ததே நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதுக்கேற்றாக்கில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எந்த அளவுக்கு லென்த் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்படி கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இனி இதை இதில் மாட்டிக்கணும். இப்படி மாட்டிட்டு இதை நம்ம வந்து பெண்ட் பண்ணிக்கணும். பெண்ட் பண்ணுறது, நீங்கள் எந்த பக்கம் பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் இந்த பக்கம் பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி. ஓகேவா? ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு ஒரே ரொட்டேஷனில் இதை வந்து டர்ன் பண்ணி எடுக்கணும். இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்படி இந்த டிப்பில் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இந்த நோஸ் வந்து இதோட டிப் போர்ஷனில் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரே ஒரு பெண்ட். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வந்தாச்சு. இதுவும் நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பான நோஸ் பிளேயர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பெண்டிங்லேயே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா? கீழே கை வச்சு பிடிச்சிக்கணும், இல்லைனா அது மூவ் ஆகிட்டே இருக்கும்.
நீங்கள் என்ன ஷேப்பில் இதை வந்து பெண்ட் பண்ணாலும் இது பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம ஷேப்புக்கு ஏற்றாக்கில் கரெக்டாக இதை வந்து நிமிர்த்து எடுத்துட்டு அடுத்தது இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஜும்கா பேஸில் இருந்த ஹோல் வச்சு பண்ணனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது இன்னும் ரெண்டு ரெடி பண்ணி காட்டுவேன்ல, அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இது வந்து ஹூக் டைப் போடலாம். ஸோ அந்த ஹூக்கை வச்சு நம்ம வந்து செட் பண்ணுறது. ஸோ இதுக்கும் பாட்டமில் வந்து இப்போ நான் பாருங்கள் இந்த 3mm பீட் போட்டு எடுக்கிறேன். ஓகேவா? மேல் பக்கத்துலேயும் ஒரு இந்த மாதிரி 2mm பீடு. அடுத்தது எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட் சைடில் பெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் இந்த பக்கம் இருக்கேன்னா எனக்கு ஆப்போசிட் சைடில் நான் இதை வந்து கரெக்டாக பர்பெண்டிகுலராக நான் வந்து பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி இதில் பிடிச்சிட்டு ஒரு ட்விஸ்ட். ஓகேவா? இப்படி வந்துச்சா? அடுத்தது இதை லைட்டாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி பெண்ட் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி எடுத்துட்டு இந்த ஹூக்கை இதில் மாட்டிக்கணும். ஓகேவா? மாட்டிட்டு இதை வந்து டைட் பண்ணிக்கணும். ஓகே. இது வந்து இந்த ஹூக் ரெடி பண்ணக்கூடிய ஜம்கா. அடுத்தது டபுள் ஜம்கா பார்க்கலாம். ஸோ டபுள் ஜம்காக்கு இதில் வச்சுருக்க மாதிரி 2 மெத்தடில் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஒரே பின்லேயும் பண்ணலாம், இல்லைனா டபுள் பின்லேயும் பண்ணலாம். டபுள் பின்னுங்கும்போது இப்போ ஒரே பின்னுங்கும்போது மேலே இப்போ இதை பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய இது எப்படி ஆடுதோ அதே மாதிரி கீழே இருக்கதோ ஆடும். பட் இது பார்த்துட்டிங்கன்னா இது டபுள் பின், அது தனியாக ஆடும், இது தனியாக ஆடும். ஓகேவா? அப்படின்னா அது வந்து நம்ம வந்து இப்போது பேஸில் வந்து நம்ம ஒரே பின்னாக, அதாவது ஒரே ஒரு ஐ பின் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரே ஒரு இயர் பின் கொடுத்துக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா இப்போ இங்கே பாருங்கள், பேஸில் வந்து நான் ஒரு இயர் பின் கொடுத்துருக்கேன். நான் அதுக்கு உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஐ பின் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி தனித்தனியாக ஆடும். ஓகேவா? இல்லைனா ஒரே பின்னாகவும் கொடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு இயர் பின் தான் கொடுத்துருக்கேன். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் தொங்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஐ பின் கொடுக்கணும். ஓகேவா? இல்லை கீழே வந்து எனக்கு தொங்கவே வேண்டாம், ஓகேவா, அப்படி இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி இயர் பின் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் எதுலையுமே நான் டிசைன் பண்ணல. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. என்ன மாடல் வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி, செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணி, குந்தன் யூஸ் பண்ணி. ஓகேவா?
என்ன மாடல் வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஹேங்கிங் கொடுக்குறது மாதிரியே கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கு வந்து ஐப்பின் எடுத்திருக்கேன். பேஸில் வந்து ஒரு பீட் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா 2 பீட் கொடுத்துக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஹைட் எய்ம் பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ ஹேங்கிங் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பீட் கொடுத்தா கொஞ்சம் நீளமான ஹேங்கிங்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வெளியே தெரியும். ஓகேவா? இல்லைன்னா இது வந்து எங்கே இருக்கும், இன்சைடில் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஹேங்கிங் இப்போ சின்ன ஹேங்கிங் கொடுக்குறோம், இந்த மாதிரி லோரியல்ஸ் ஏதாச்சும் கொடுக்குறோம் அப்படின்னா, இல்லை வந்து இப்போ இது ஒரு சிங்கிள் பீட் கொடுத்தோம்னா இது உள்ளே போயிடும். ஸோ நமக்கு ரொம்ப தெரியாது. அதே இது நீங்கள் 2 பீட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தாழ்ந்து வரும். ஸோ நமக்கு வியூ ஆகும். ஓகேவா? கொஞ்சம் பெரிய ஹேங்கிங் கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஐபின் கொடுத்தாச்சு. இது கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரே இதிலே ஃபுல்லாக பண்ண முடியாது. சின்ன ஐபின்னுங்கிறதுனால கொஞ்சம் பெரிய, இப்போ இயர்பின் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே இதிலே உங்களுக்கு பண்ணிடலாம். ஐபின் வந்து ஸ்மால் சைஸாக இருந்துச்சுன்னா அப்படி பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டும் செப்பரேட்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். நீ எங்கே போகிற? கொடுத்துட்டு இப்படி பெண்டாகி வரும். பேஸில் வந்து நம்ம வந்து ஐபின் கொடுத்தோம்னா கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பெண்ட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த அளவு இருக்கட்டும், ஃபுல்லாக பெண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அடுத்தது கனெக்ட் பண்ணணும், அதுக்காக. இதுலேயும் என்ன பண்ணிக்கலான்னா ஒரு ஐபின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னா அதுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இதுலேயும் என்ன பண்ணிக்கணும்னா பீட் கொடுத்துக்கணும். பீட் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டு வேணுங்கிறத பேஸ் பண்ணி தான் கொடுக்குறது. ஓகேவா? ஸோ இதில் எப்படி நம்ம ஒரு பீட் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த ஜும்கா வைக்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஜும்கா வச்சு நம்ம இதுக்கு மேலே இதை மாட்டுறோம் அப்படின்னா ஹைட்டு கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஹைட்டாக தெரியுது. ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உள்ளே வந்து வேறு பீட் கோர்த்துக்கணும். ஸ்மால் சைஸ் பீடு தான் கோர்த்துக்கணும். இல்லாட்டி பீட் கொடுக்காம கூட எடுக்கலாம். ஹைட்டு பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ஹைட்டு பாருங்கள், நான் எதுவுமே கொடுக்கல. இப்போ ஹைட்டு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு சின்ன பீட் கொடுத்தீங்கன்னா ஹைட்டில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஹைட் இந்த அளவு ஹைட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஹைட் இருக்கட்டும். இப்போது பெண்ட் பண்ணிக்கணும்.
அடுத்தது ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். இங்கே மேலே ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண ஏதாவது ஸ்டட்டு கொடுத்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இன்சைடில் நம்ம அதை டைட் பண்ணிக்கலாம், அதையும் டைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த ஹைட்டுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பீட் கொடுக்குறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் பாருங்கள், இந்த ஸ்டட்லேயுமே கீழே ஒரு பீட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஹைட்டு ஸ்டட்டுக்கும் ஜும்காக்கும் இடையில ஹைட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பீட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளே ரெடி பண்ண ஸ்டட்டு, இந்த ஐப்பின் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தது. ஓகேவா? இல்லாமல் நம்ம வந்து ஸ்டட்டில் இருக்கக்கூடிய ஹோல் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ ஹைட்டு வராது. அது வந்து ஹைட்டு கம்மியாக தான் வரும். ஓகேவா? இனி பேஸில் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஹேங்கிங்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். லோரியல்ஸ் கொடுத்துக்கலாம், எல்லாம் ஏதாச்சும் ஒரு பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீட் கொடுக்குறோன்னா அதையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஒரு ஐபின் எடுத்துக்கலாம், இயர்பின் இந்த மாதிரி எடுத்துட்டு இதுக்கு மேல் பக்கத்தில் ஒரு பீட் கொடுத்துட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெண்டு கொடுத்துட்டு, ஓகேவா, இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இனி இதுக்கு பேஸில் இதை வந்து அட்டாச் பண்ணிடணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு டைட் பண்ணிடணும். இது வந்து ஹேங்கிங்ஸ். இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் ஜம்ப்கா மேக் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஜும்கா எப்படி நம்ம வந்து அட்டாச் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஷேப் கரெக்டாக வராமல் இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து சன்பாலி இயரிங் அப்புறம் த்ரெட் இயரிங்லாம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.